அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிஜிஇ. நம்ம இந்த வீடியோவில் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். நம்ம இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பிறந்த உடனே அது ஆணாக இருந்தால் இன்ஜினியரிங் ஆக்கிடணும், அது பெண்ணாக இருந்தால் டாக்டர் அப்படி சொல்லி தான் வளர்க்குறாங்க. இதை தாண்டி ஒரு குழந்தைக்கு மேக்ஸில் ஆர்வம் இருக்குது, ஃபிசிக்ஸில் ஆர்வம் இருக்குது, எஸ்பெஷலி சயின்ஸில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுக்கு முக்கியமான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா நீங்கள் 3 விதமான டாப் லெவல் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் ஐஐடி 2025 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2600 சீட்ஸ் கிட்ட இருக்குது. அதனுடைய அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆகிட்டே வருது. பட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கான அவேர்னஸ் ரொம்ப கம்மி. நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்பியர் ஆகிறாங்க. அதுலேயுமே ரொம்ப மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்ஸ்டியூஷனுக்குள்ளே போகிறாங்க, ரைட்? ஸோ அந்த ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா நீங்கள் 7 ஐசர் இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக ஐஏஎஸ்சின்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இருக்கிறதுலே டாப்பஸ்ட் இன்ஸ்டியூஷன் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஐஏஎஸ்சி பெங்களூரில் ஜாயின் பண்ண முடியும். அண்ட் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸில் உங்களால் ஜாயின் பண்ண முடியும், ரைட்? வை யூ ஹாவ் டு சூஸ் ஐசர்? ஐசர் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். அப்போ அதிலே உங்களுக்கு பேரில் இருக்கு இல்லையா? ஸோ எஜுகேஷன் எஸ்பெஷலி சயின்ஸில் ஆர்வமுள்ள ஸ்டூடெண்ட்ஸு, மெயின்லி ஃபோக்கஸிங் ஆன் ரிசர்ச்சில் ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உங்களுக்கு ஐசர் ரொம்பவே வேல்யூபிளாக இருக்கும். அண்ட் தேர் யூ ஹாவ் டாப் நாச் ஃபேக்கல்ட்டி அண்ட் வெல் டெவலப்டு எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருக்குது உங்களுக்கு. ஸோ முக்கியமாக இன்டர் டிசிப்ளினரி கரிக்குலம். ஸோ இப்போ இருக்கிற இன்னோவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கரிக்குலம் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் முக்கியமாக ரிசர்ச் இன்டர்ன்ஷிப், யூ வில் பி கெட்டிங் லாட் ஆஃப் ரிசர்ச் இன்டர்ன்ஷிப். அண்ட் முக்கியமாக இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் இங்கே ஐசர் மூலயமா நீங்கள் இங்கே படித்து முடிச்சுட்டு நீங்கள் அப்ராட் கண்ட்ரீஸில் போய் படிக்கிறதுக்கும் சரி, வேலை செய்யறதுக்கும் சரி, வேர்ல்டு வைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் முக்கியமாக எக்ஸலண்ட் கெரியர் பாத்ஸ். உங்களுடைய கெரியர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் இல்லாமல் உள்ள ஒரு மெடிக்கல் இல்லாமல் உங்களுக்கு லா இல்லாமல் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்ஜினியரிங், மெடிக்கல், லா, இதுதான், ரைட்டா? இதை தாண்டி உங்களுக்கு ரிசர்ச்சில் எவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா, இந்த இன்ஸ்டியூஷன் மூலமா நீங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு தேடி கொள்ளலாம். அண்ட் இதனோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்க்கும்போது 2 ட்ராப்பர்ஸ் அலவுடு. ஃபார் எக்ஸாம்பிள் 2024, 2025 பேட்சாக இருந்தாலும் 2026 நீங்கள் அப்பியர் ஆகலாம், ரைட்? அண்ட் மினிமம் மார்க்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகரி பார்த்தா ஜென்ரல், ஓகேங்களா? நீங்கள் எந்த ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா, கேட்டகரி சர்டிஃபிகேட் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலில் தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் ஓபிசி, நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிசி, எம்பிசி, பிசிஎம், நீங்கள் பார்த்தீங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸில் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், ரைட்? வாங்கிட்டு அந்த கேட்டகரியில் நீங்கள் போட்டி போடலாம். அப்போ உங்களுக்கு ஜென்ரலில் சீட் கிடைக்கலாம், ஓபிசியில் நீங்கள் சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்? அண்ட் தென் இடபிள்யூஎஸ், உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட், இன்கமோட இதை கொடுத்து நீங்கள் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஸோ தட் நீங்கள் ஜென்ரலில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இல்லைனா இடபிள்யூஎஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ரைட்? அண்ட் தென் இதுக்கு பார்த்தா 60% அக்ரிகேட் மார்க்ஸ் இருக்கணும். அண்ட் தென் எஸ்சி, எஸ்டின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் கேட்டகரி ப்ளஸ் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் பார்த்தீங்கன்னா மினிமம் 55% அக்ரிகேட்டாக இருக்கும். அந்த அக்ரிகேட் சொல்லும்போது ஆல் சப்ஜெக்ட்ஸ், நாட் ஒன்லி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஆர் பயாலஜி, எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து தான், ஓகேங்களா? ஸோ ஐசருக்கு கீழே கிட்டத்தட்ட 7 இன்ஸ்டியூஷன் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் அது கிடையாது. ஒன்று பார்த்தா மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், மத்திய பிரதேஷ், கேரளா, ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா. அதில் பார்த்தா டாப் 3ல பார்த்தீங்கன்னா நல்லாவே பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் போபால் ஆல்சோ. அண்ட் ஐஐடி ஃபார் அதர் இன்ஸ்டியூட், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஐஐடி மூலமா நீங்கள் ஐஐடி மெட்ராஸ்குள்ளேயும் போக முடியும், ஐஏஎஸ்சி பெங்களூருக்குள்ளேயும் போக முடியும் இல்லையா? அந்த வகையில் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்சஸ் ஐஏஎஸ்சி, அதாவது பெங்களூர் ஐஏஎஸ்சி இருக்கக்கூடிய சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ்க்கு நீங்கள் இந்த ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா நுழையலாம், ரைட்? அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐஐடி மெட்ராஸ்க்குள்ளே நுழையிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுக்கு ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எழுதி டாப் லெவல் ரேங்கிங் இருந்தால் தான் நீங்கள் நுழைய முடியும். அதுக்காக தான் 2023 இது அறிமுகப்படுத்தினாங்க. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் இன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ்குள்ள, ரைட்டா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ விஷ் டு அப்ளை ஃபார் திஸ், இது ரெண்டுத்துக்குள்ளே நீங்கள் போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஐஐடி அப்ளை பண்ணணும். அதை தாண்டி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அந்த யூ ஹேவ் டு அப்ளை டு ஐஐடி 2026 வரப்போகிறதுக்கு அந்த ஐசர் அட்மிஷன் போர்ட்டல், அஸ் வெல் அஸ் நீங்கள் ஐஏஎஸ்சிக்குள்ளேயும் போய் தனியாக ரெஜிஸ்டர் பண்ணணும், ஐஐடி மெட்ராஸ்குள்ளேயும் போய் தனியாக ரெஜிஸ்டர் பண்ணணும், ஓகேங்களா? தட் இஸ் வாட் ஆக்சுவலி கேட்டகரி, ரைட்? அண்ட் இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஐஐடிக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது இன்ஜினியரிங் பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் கண்டிப்பாக வேணும். ஒரே ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு கண்டிப்பாக பிடெக் ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு மேக்ஸ் வேணும். ஃபார் 4 year பிஎஸ் இன் எக்கனாமிக் சயின்சஸ் அண்ட் எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்சஸ் அண்ட் 5 year ப்ரோக்ராம், திஸ் டுவல் ப்ரோக்ராம், அதாவது பிஎஸ் அஸ் வெல் அஸ் எம்எஸ் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? அதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ்
taken at least 3 subjects among biology, chemistry, maths and physics during their class 12. ஓகேங்களா? And candidates must have mathematics during their class 12 and any of the following for biology, chemistry and physics. That is for B admissions, ரைட்டா? அதாவது பிடெக் ப்ரோக்ராமுக்கு. மற்ற ரெண்டுத்துக்கும் this is what actually physics, chemistry, biology, ரைட்டா? இது இருக்கணும். ஓகே. அண்ட் ஐஐடியோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கு எப்போ இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுனா மார்ச் 2026 உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. ஏப்ரல் எண்டு வரையும் உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே. அப்ளிகேஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மே மந்த் அரௌண்ட் 25th போல் நடக்கும். சண்டே தான் மேக்ஸிமம் எக்ஸாம் நடக்கும். இட்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். டியூரேஷன் பார்த்தா 3 hours இருக்கும். டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தா MCQ தான். ஸோ டோட்டல் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தா டோட்டலாக 60 questions இருக்கும். அதில் மார்க்ஸ் வந்து பார்த்தா 240. ஸோ 240க்கு மினிமம் ஒரு கட் ஆஃப்னு சொல்லும்போது 120, 110, 130 வரையும் இருக்கும். ரைட்டா? நீங்கள் மார்க்ஸ் அதிகமாக எடுக்க தான் டாப் லெவல் இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுன வாய்ப்புகள் இருக்குது. ரைட்? அந்த வகையில் உங்களுக்கு ஈச் கரெக்ட் ஆன்சர் 4 marks. தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. தெர் இஸ் -1 mark. ஸோ தெர் இஸ் நோ பார்ஷியல் மார்க்கிங் ஆர் போனஸ் மார்க் ஃபார் ஸ்கிப்டு கொஸ்டின்ஸ் அண்ட் நோ செக்ஷனல் கட் ஆஃப். செக்ஷனல் கட் ஆஃப்னு எதுவும் கிடையாது. பட் ஹை ஸ்கோர்ஸ் இன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் that will improve rank, right? High scores in all subjects they will be considered, right? No sectional time limit. எந்த ஒரு இதுக்கும் செக்ஷனல், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ்க்கு இவ்வளோ தான் டைமு, கெமிஸ்ட்ரிக்கு இவ்வளோ டைம் அப்படி கிடையாது. ஸோ ஹோல் 3 hours தான். ஸோ யூ கேன் ஸ்விட்ச் பிட்வீன் சப்ஜெக்ட்ஸ் ஃப்ரீலி. ஓகே. திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி இதோடைய மார்க்கிங் சிஸ்டம், ரைட்? அண்ட் ஐஏஎஸோட கோர்சஸ்ன்னு பார்க்கும்போது 3 கோர்சஸ் சொன்னாங்க இல்லையா? ஒன்று வந்து பிஎஸ் மட்டும், ரைட்? பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் மட்டும். இன்னொன்று பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டியூவல் டிகிரி, தட் இஸ் எம்எஸ், பிஎஸ் வித் எம்எஸ். இன்னொன்று பிடெக் சொன்னாங்க இல்லையா? ஸோ பிஎஸ் எம்எஸ் டியூவல் டிகிரி 5 years கோர்ஸ் இல்லையா? அது எல்லா இன்ஸ்டியூஷன்லையுமே இருக்குது. ஐசர்ஸ் நம்ம 7 institutions சொன்னோம் இல்லையா? அந்த ஐசர் எல்லா 7 institution இருக்குது. எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு, எர்த் சயின்சஸ், கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்சஸ், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் தான் யூ பி ஸ்டடிங் ஓவர் த, ரைட்? அண்ட் ஒன்லி பிஎஸ் டிகிரி அது மட்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 4 years கோர்ஸ். அது எங்கே இருக்குன்னு பார்த்தா ஒன்லி ஐசர் போபால் அண்டு திருப்பதியில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அங்கே யூ வில் பி ஸ்டடிங் எக்கனாமிக் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்ஸ், அந்த சப்ஜெக்ட் படிப்பீங்க, ரைட்? அண்ட் பிடெக் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்ஸ்டியூஷன் தான் இருக்குது. That is also 4 years course. ஐசர் போபாலில் மட்டும்தான். That is what actually chemical engineering ஒன்று இருக்குது. அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ரைட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 சீட் கிட்ட இருக்குது ஐசர் போபாலில். ஓகே. ஸோ உங்களுக்கு எங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஐஐடியில் ஜாயின் பண்ணாலும் மினிமம் 10 to 12 lakhs ஆகும். ஓகே. 12 to 14 lakhs கூட ஆகும், ரைட்டா? டிபெண்ட்ஸ் ஆன் த ஐஐடிஸ். என்ஐடியில் ஜாயின் பண்ணாலும் ஓரளவுக்கு இந்த ஃபீஸ் வரும். தமிழ்நாட்டில் அன்ஐஎன்எஸில் ஜாயின் பண்ணால் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபீஸ் கம்மியாக இருக்கும். அதை தவிர்த்து நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் போனீங்கன்னா மினிமம் நல்ல காலேஜில் 10 to 12 லட்சம் சாலிடாக மினிமம் ஆகும். ஓகேங்களா? ஒரு டே ஸ்காலராக போனீங்கன்னா. அதுவே ஹாஸ்டலாக போனீங்கன்னா 15 to 25 lakhs வரையும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, ரிசர்ச்சில் நீங்கள் நல்லா வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வித் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆல் 4 years பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 5 yearsக்கே பார்த்தீங்கன்னா 4,89,397. எதுக்கு? ஐசர் பூனேயில். ஓகேங்களா? அது அடுத்தது 4,61,000, 4,84,000. இது வந்து பிஜிக்கு பார்த்தீங்கன்னா 1,98,000. ஹாஸ்டல் ஃபீஸ் அப்ராக்சிமேட்லி 53,000, 87,000 டிபெண்ட்ஸ். ஸோ அரௌண்ட் இன் அண்ட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 lakhs வந்து 7 lakhs தான் 5 yearsக்குமே ஹாஸ்டலோட சேர்த்து ஆகுது, ரைட்டுங்களா? ஸோ ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப நாமினல் ஃபீஸ் தான். அண்ட் இந்த 7 ஐசர் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வந்து ஐஏஎஸ்சி பெங்களூர், அதுக்கு வந்து பார்த்தா சயின்ஸ் கோர்ஸ் மட்டும். ஐஐடி உங்களுக்கு பிஎஸ் மெடிக்கல் கோர்ஸ் மட்டும், ரைட்டா? அதுக்கு வந்து அதை தவிர்த்து இந்த 7 இன்ஸ்டியூஷனில் மொத்தமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2,368 சீட் தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் ஐசர்னு பார்க்கும்போது பூனே, கொல்கத்தா, மொஹாலி அண்ட் தென் போபால் ஆஸ் பர் NIRF ரேங்கிங். பட் போபாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியன் சேலரியே பார்த்தீங்கன்னா 19 lakhs. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 8,30,000, 8,67,000 அண்ட் தென் 8,30,000 அண்ட் தென் 7 lakhs. அப்புறம் 8 lakhs திருவனந்தபுரம், ரைட்? அண்ட் 5 lakhs அண்ட் பெர்மாப்பூர் பார்த்தீங்கன்னா 6,27,000, ரைட்? ஸோ இது இந்த NIRF ரேங்கிங். ஓகே. ஸோ உங்களுக்கு திருப்பதியும் பெர்ஹாம்பூரும் உங்களுக்கு NIRF ரேங்கிங்குள்ளே இல்லை. மற்றபடி இந்த 5 இன்ஸ்டியூஷன். ஸோ நீங்கள் பூனே தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம், கொல்கத்தா தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம், மொஹாலி அண்ட் ஆல்சோ போபால் அண்ட் ஃபைனலி திருவனந்தபுரம். இது 2 மட்டும் நீங்கள் லீஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு கேம்பஸும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுத்தாங்க திருப்பதியில் எதிர்பார்த்த அளவு இல்லைன்னு சொல்லிட்டு. மற்றபடி இந்த 5 இன்ஸ்டியூஷனும் தாராளமாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம், ரைட்? அண்ட் தென் சீட் மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா? ஸோ 300 ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஐசர் கொல்கத்தாவில் பிஎஸ் வித் எம்எஸ் ஒன்லி 30 சீட்ஸ் தான். ஓகே. 270. அண்ட் தென் பிடெக் ப்ரோக்ராம் பாருங்கள் 140 ஐசர் போபாலில். அண்ட் பிஎஸ் இன் எக்கனாமிக் சயின்ஸ் 35 அண்ட் பிஎஸ் இன் எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்ஸ் 50. ஸோ ஓவராலாக 2,363 சீட்ஸ் மட்டும்தான். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40,000 to 70,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆனதாக சொல்கிறாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக அதுக்கான
அவேர்னஸ் அதிகமாகிட்டு அதிகமான பேர் தான் அப்பியர் ஆகுவாங்க. பட் ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ரிப்பரேஷனோட போகிறாங்க. நீங்கள் இதை வந்து அழகாக தலை தெளிவாக ஒரு டிசிப்ளினோட கன்சிஸ்டன்சியோட படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐசர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அண்ட் இந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு வைட் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. அண்ட் சீட் ரிசர்வேஷன் சொல்லும்போது உங்களுக்கு ஜென்ரலுக்கு வந்து ஒரு கேட்டகரி கொடுத்துருவாங்களே, ஐ மீன் ஒரு பர்சன்டேஜ் சீட்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் ஓபிசிக்கு 27%, இடபிள்யூஎஸ் 10%, எஸ்சி 15%, எஸ்டி 7.5 அண்ட் பிடபிள்யூடி 5%, ரைட்டா? ஸோ ரிமைனிங் பர்சன்டேஜ் பார்த்தா ஜென்ரலில் போயிடும், ரைட்? ஸோ காஷ்மீர் அந்த மைக்ரன்ஸ் ஆஃப் காஷ்மீர் பார்த்தா 3 சீட்ஸ் பர் ஐசர், ஒரு ஐசருக்கும் 3 சீட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் காம்படிஷன் பார்க்கும்போது நம்ம முன்னாடி சொன்ன லாஸ்ட் இயர் பார்த்தோன்னா 40,000 to 70,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆனதாக சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ டோட்டல் சீட்ஸ் பார்த்தா 2,363 தான். ஸோ காம்படிஷன் பார்க்கும்போது 3.3% to 5.9% தான் செலெக்ஷன் சான்ஸ், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக போராடணும், நல்லா படிச்சிங்கன்னா நிறைய நல்ல வாய்ப்பு இருக்குது, ரைட்? அண்ட் தென் கேட்டகரி அண்ட் ரேங்க் பார்க்கும்போது ஓப்பனிங் ரேங்க்ன்றதை தாண்டி க்ளோசிங் ரேங்க் தான் நம்ம பார்க்கணும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஐசர் பூனேல நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா மினிமம் 1100 ரேங்கிங்குள்ளே இருக்கணும், ரைட்? அண்ட் சிமிலர் ஐசர் கொல்கத்தாவில் ஜாயின் பண்ணோன்னா 1800 ரேங்கிங்குள்ளே இருக்கணும். இது வந்து க்ளோசிங் ரேங்க், ரைட்? அண்ட் ஐசர் மொஹாலியில் ஜாயின் பண்ணோன்னா 3000 ரேங்கிங்குள்ளே இருக்கணும். ஐசர் போபாலில் ஜாயின் பண்ணால் 3100, ஐசர் திருவனந்தபுரம் 3500, அண்ட் திருப்பதி 4300, அண்ட் ஃபைனலி பெர்ஹாம்பூர் 4400. நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும், க்ளோசிங் ரேங்கை வச்சே சொல்லிடலாம் எது டாப்பஸ்ட் இன்ஸ்டியூஷன். அந்த ஆர்டர் நம்ம கொடுத்துருக்கோம். சிமிலர்லி NRF ரேங்கிங் அப்படி தான் இருக்குது, பூனே, கொல்கத்தா, மொஹாலி, போபால், ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி த க்ளோசிங் ரேங்க். நீங்கள் ரேங்க் பார்த்துக்கோங்க, இதுபடி தான் உங்களுடைய வரப்போகிற இதுவும் இருக்கும். ஸோ எக்ஸ்பெக்டட் கேன் பி, த ரேங்க் கேன் பி, திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி. ஸோ எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப்னு பார்க்கும்போது ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா 2024, 2025 பாருங்கள் 125 மினிமம் இருந்திருக்கு, 130, ஓகேவா? மினிமம் இருந்தால் தான் யுவர் எலிஜிபிள் ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் கவுன்சிலிங், ரைட்டா? அதை தாண்டி நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்ஸ் அதிகமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீட்ஸ் ஐசரில் பூனேயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மொஹாலியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகே? ஓபிசின்னு பார்க்கும்போது மினிமம் 110, எஸ்சி எஸ்டிக்கு மினிமம் 75, இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 120, ரைட்? பட் அதை தாண்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மார்க் இருந்தால் நல்ல இன்ஸ்டியூஷன்லேயே உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். இந்த அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. தயவுசெய்து யாரெல்லாம் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மறக்காமல் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நாட் ஓன்லி JEE, நாட் ஓன்லி நீட்டு, அதை தாண்டி உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. CUET மூலயமா உங்களுக்கு லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் அதுக்குமே மாணவர்கள் ரொம்ப கம்மியாக தான் அப்பியர் ஆகிறீங்க, ரைட்டா? தயவுசெய்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை மனசில் வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நிறைய கோர்சஸ், லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் இன் அவர் கண்ட்ரி அண்ட் ஆல்சோ வேர்ல்டு வைடும் இருக்குது. அதை பற்றின அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்.